சார் உங்களுடைய இளையராஜா அவர்கள் உங்களுக்கு நெருக்கமான நண்பர், ரொம்ப நாள பழக்கம் உங்களுக்கு. நீங்க வந்து இளையராஜா அவர்கள் இல்லாமல் இந்த இப்படி சங்கீதராஜன் அவர்கள உங்களுடைய இயக்கத்துல வந்த படத்துக்கு நீங்க தேர்வு பண்றீங்க. அவர் ரொம்ப நாளாவே அவரை வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் ஆக்கணும்னு எனக்கு மனசுல இருந்தது. இந்த ஒரு படம் நானே தயாரிச்சு இயக்கி நடிச்சதுனால இந்த படத்துக்கு அவர் பண்ணட்டும்னு சொல்லி கூப்பிட்டு அவர் அறிமுகம் பண்ணேன். நீங்க இந்த படத்துல வந்து நீங்க வந்து ஒரு ஆர்ட் டைரக்டராவும் நீங்க வேலை பார்த்ததா சொன்னீங்க. என்ன காரணத்துக்காக நீங்களே இப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்ல போய் நம்ம ஷூட் பண்ணும்போது, பார்டர்லாம் ஷூட் பண்ணும்போது பெரிய க்ரௌட் எடுத்துட்டு போக முடியாது. நிறைய ஆர்மி ஏரியா உள்ளெல்லாம் போய் ஷூட் பண்ணோம். ஆர்மி ஆளுங்கெல்லாம் நடிச்சாங்க. அப்போது இது மாதிரி ஆர்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து நிறைய பேர் கூப்பிட்டு போகிறதோ, நிறைய பேரை வச்சு பண்ணுறதோ வந்து பர்மிஷன் வாங்குறது ரொம்ப கஷ்டம். அதனால் இந்த படத்துக்கு நானே ஆர்ட், எனக்கு பேசிக்கலாகவே வந்து ஆர்ட்டுங்கிறது ரொம்ப பிடிச்ச விஷயம். அதனால் இந்த படத்துக்காக நான் ஆர்ட் டைரக்டர் ஆனேன். அதுக்கப்புறம் 2, 3 படங்கள் நான் ஆர்ட் டைரக்ஷன் பண்ணேன். நான் ஆர்ட் டைரக்டருங்கிற ஒரே காரணத்துக்காக நான் எல்லா படத்தையும் நான் பண்ணணும்னு நினச்சது கிடையாது. இப்போ கூட அந்தகன் டைரக்ட் பண்ணும்போது செந்தில் ராகவன் ஒருத்தர் ஆர்ட் டைரக்டராக வச்சோம். இப்படி ஏதாவது ஒரு இம்பார்ட்டண்டான சீன் இருந்தால் அந்த விஷயங்களை நானே பண்ணிடுவேன். சார் சேலம் விஷ்ணு படத்துலையும் அது இவருடைய பாடல் வந்து ஒரு வித்தியாசமான அணுகுமுறையில் வந்து தான் அந்த பாட்டே இருக்கும். நீங்கள் வந்து அவருடைய ஒர்க்கிங் ஸ்டைல் வந்து எப்படி இருக்கும் சார்? ஒரு சிச்சுவேஷன் சொன்னோன்னா ஒரு 10-15 டியூன் போடுவார், விதத்தோட போடுவார். அதில் வந்து நம்ம செலக்ட் பண்ணி இதுதான் பெஸ்ட்டாக வரும்னு சொல்லி இந்த வளையல் சத்தம் எம்மா எம்மா சாங்கு, மயங்கினேன் மன்னன் இங்கு, இதெல்லாம் வந்து பெரிய ஹிட் அந்த காலத்தில்.